ரிஷபராசி சனி மகாதசை. இந்த ரிஷபராசியில் சனி மகாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு குருடைய வக்கர நிவர்த்தியும் வாக்கிய சனி பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா? கன்ஃபார்மாக நல்ல பலன்களை கொடுக்கும், நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா சனியுடைய பயிற்சி அப்படின்னாக்கா 6ஆம் தேதி மட்டும் இல்லை, 6ஆம் தேதிக்கு பிறகு இந்த சனி பகவான் நகரக்கூடிய நட்சத்திரம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு குரு அந்த உச்ச வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனி பகவான் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, அதுலேயும் சனி தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த பாக்கியஸ்தானாதிபதி, இன்னொன்று ஜீவனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், முழு முதல் யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான். அதாவது யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். இந்த ரிஷபராசிக்கு முதல் தர யோகாதிபதி, அதாவது ராசியாதிபதி கூட அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. ஆனால் சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, ஓகே, நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன? சனி தசையில் கஷ்டப்படுற, சனி தசை வந்தாலே கஷ்டம் தானே. சனி அப்படின்னாவே கேள்வி, அந்த வார்த்தையை கேட்டாலே அந்த கிடுகிடுன்னு நடுங்குது இல்லையா? ஏன் சனி பகவான் அவ்வளோ கெடுக்கக்கூடியவரா? அப்படி கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் எந்த இடத்துல, எந்த பாவத்தில் இருக்காரோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ, அது கர்மா. அதை கொடுக்க வந்திருக்கிறார், அவ்வளோதான். அதை தான் கொடுப்பார். ஒரு சில பேருக்கு இந்த தசைங்கிறது நல்ல பிக்கப் ஆகி நல்லா போயிட்டே இருக்கும். சனி தசையில் 19 வருஷமும் நல்லா இருந்தவங்கள பார்த்துருக்கேன் நான். சனி மாதிரி கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. அந்த எல்லா கிரகத்தை விட சனி கிரகம் கொடுக்குற மாதிரி அவ்வளோ பெரிய வளர்ச்சி எந்த கிரகமும் கொடுக்காது. அதே மாதிரி வேற எந்த தசையாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கறத கூட கோச்சார ரீதியாக சனி வரும்போது அது கெடுத்து விட்டுரும். அதுக்கு தான் சனி கெடுக்கிற மாதிரி யாருமே கெடுக்க முடியாது. கொடுத்தாலும் சனிதான், கெடுத்தாலும் சனிதான். எல்லாமே இந்த சனி பகவான் தான். ஆனால் அந்த சனி பகவானே யோகக்காரனாக வரும்போது அந்த யோகத்தை கொடுக்கல, கஷ்டத்தை தான் கொடுக்குறார். அதுக்கு என்ன காரணம்? சனி மகாதசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். அதாவது செகண்ட் பார்ட் 9 வருஷம் அப்படிங்கிறது என்னன்னா, லக்னத்தை பிரிக்கும். ஒரே லக்னம் அப்படி இல்லைனாக்கா நட்பு கிரக லக்னமாக வந்தா, இப்போ நீங்கள் ரிஷபராசி மிதுன லக்னமாக வந்தீங்கன்னாக்கா லக்னமும் ராசியை நட்பு கிரக லக்னம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சனி அந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். இது மாதிரி இந்த சுக்கிரனோட நட்பு கிரக லக்னமாக வந்தவங்களுக்கு, சனி பகவானுடைய நட்பு கிரக லக்னமாக வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 19 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரே பகுதியாக. அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணம் அப்படின்னாக்கா, அதாவது சுக்கிரனுக்கு பகை கிரக லக்கணம்னாலும் சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணம் தான். அதாவது சூரிய சந்திர லக்கணம், செவ்வாயோட லக்கணம், அது மாதிரி வரவங்களுக்கு. இந்த ராசிக்கு கடுமையான பகை கிரகம் அப்படின்னா குருவுடைய லக்கணம். அந்த மாதிரி லக்கணங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 பாவமாக வருவார், 2 கட்டமாக. அதாவது முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். அது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 2 பார்ட்டாக வேலை செய்யும். 19 வருஷமும் கெடுத்துற அப்படின்னு சொல்ல முடியாது, 19 வருஷமும் நல்லா கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் 2 பார்ட்டு. முதல் பார்ட்டு ராசிக்கு நல்லபடியாக வேலை செஞ்சிடும். அதாவது 7 சனி அஷ்டம சனி இல்லைன்னாக்கா முதல் பார்ட்டு, முதல் 10 வருஷம் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். எங்கே இருந்தாலும் கொடுக்கும். மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கெடுக்காது, ரொம்ப கொடுக்காது, ரொம்ப கெடுக்காது, அது மாதிரி போகும். இப்போ ரிஷபராசியில் எந்த வயசில் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும்? 3 நட்சத்திரங்கள், கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 9 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது, இல்லை 8 வருஷம் இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு 50 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை வரும். இப்போ 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது, சென்ற பகுதியில் இருக்கிறீங்க. இப்போ 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். இப்போ கடைசி பாதத்தில் இருக்கிறீங்க, அதாவது 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னா 42 வயசுலேருந்து 61 வயசு வரைக்கும். என்னோட கணக்குப்படி உங்களோட சுய ஜாதகத்தில் 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். இது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 40 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வருது. உங்கள் சுய ஜாதகத்தில் 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம், நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க.
எது எப்படி இருந்தாலும் சரி, சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், யோகத்தை செய்யக்கூடிய நபர், முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, இப்போ வந்து 2ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி, இன்னொன்று வந்து 11ஆம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில். ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டம சனி விடுதலை ஆனதுலேருந்தே பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய அஷ்டம சனி வரைக்கும் கூட நல்லா இருந்திருப்பாங்க. அஷ்டம சனி 8ஆம் இடத்துலேருந்து சனி விடுதலையாகி, அதாவது 2020க்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? பின்னாடி வரக்கூடிய அந்த தசையாவது நல்லா இருக்கணும் இல்லையா? அஷ்டம சனியில் கூட நல்லா இருந்தேன், அஷ்டம சனியில் கூட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, அது சமாளிச்சுட்டு நான். ஆனால் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு 8ஆம் இடத்துலேருந்து 2020க்கு பிறகு நிறைய, அதாவது 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல சனி வந்த பிறகு ஒன்றும் இல்லை, நிறைய அடி மேலே அடி தான், கஷ்டத்து மேலே கஷ்டம்தான். அப்படின்னா இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, 2 பார்ட்டாக பிரியும். லக்னம் வேறவா இருக்கும், ராசி ஒன்றா இருக்கும். இப்போ ராசி வந்து ரிஷப ராசினா லக்னம் வந்து பகை கிரக லக்னமாக வந்துடும். அந்த பகை கிரக லக்னத்துக்கு ஒரு பாவத்துக்கு ஒக்கோறார் சனி, இந்த ராசிக்கு ஒரு பாவத்துக்கு ஒக்கோறார் சனி, 2 ஆதிபத்தியத்துக்கு அவர் வேலை செய்யணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல்ல 10 வருஷம் அப்படின்னாக்கா சனி தசை, சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தி, அதன் பிறகு கேது புத்தி, அதன் பிறகு சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி வரைக்கும் பரவாயில்ல. சூரிய புத்தி இருக்கு இல்லையா, சூரிய புத்தியிலேருந்து பின்னாடி அந்த 9 வருஷங்கள் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குருவுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. கடைசி அது மட்டும் ஓரளவுக்கு அடித்த அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி பழகிடும். அந்த குரு புத்தியில் பழகிடும், முடிஞ்சு பரவாயில்ல விட்டுருங்க, எவ்வளோ நடந்து போச்சு, இன்னும் 2 வருஷம் தானே, அந்த குரு புத்தி மூடிட்டோம், அதன் பிறகு யோகா அடிக்கும், ஏதோ நடக்கும், நல்லது நடக்கும், முதல்ல அந்த சனி தசை முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடும், பழகிடும். அது மாதிரி அந்த குரு புத்திக்கு மட்டும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு வந்து புதன் தசை சரியில்லைன்னா குரு புத்தியில் தான் உங்களுக்கு கையை வைக்கும். அதன் பிறகு அந்த 18 வருஷம் 17 வருஷம் இதெல்லாம் பரவாயில்ல, அந்த சனி தசை எல்லாம் நிறைய அப்படியும் ஒரு சில அமைப்புகள் இருக்குது. இப்போ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ராசிக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் பகை கிரகங்கள், அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு இந்த சூரிய புத்தி எல்லாம் இருக்குல்ல, இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, சனி பகவானுடைய பார்வையில் மாட்டியிருக்கும். அது மாதிரி இருக்கும்போது மணி லாக்கம் அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 9 வருஷம் வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும், நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அதில் வந்து தொழில் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிருப்பீங்க அப்படியே. ஏன்னா 7.5 சனி கிடையாது, இப்போ அஷ்டம சனி கிடையாது. இப்போ வந்து 7.5 சனி மேலே நம்ம எதையுமே சொல்ல முடியாது. 7.5 சனி நடக்குது அப்படிதான் இருக்கும், அதோட அஷ்டம சனி நடக்குது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஒன்னே ஒன்று தான், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனியுடைய பார்வையில் இருக்கும், இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இருக்கும், இன்னொன்று சனிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அது மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் லக்ன அவயோகராக இருந்துச்சுனாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியான பலன்களை கொடுக்காது. தொழில் அப்படிங்கிறது பாதிச்சிருக்கும், வேலை அப்படிங்கிறது பாதிச்சிருக்கும் நிறைய பேருக்கு. இன்னொரு இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து பின்னாடி அந்த 9 வருஷம் நல்லா இருக்கும், அதாவது கடக லக்னம், சிம்ம லக்னம், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய லக்னத்துக்கு வந்து யோகாதிபதி தானே, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் யோகாதிபதி தானே, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யாத கிரகம் சனி பகவான், அவர் வந்து கேதுவோட மாட்டியிருப்பார். கேதுகிட்ட மாட்டியிருந்தாலே அது வந்து அந்த 19 வருஷமும் கெடுபலன்களை கொடுக்க முடியாது, நல்ல பலன்களை கொடுத்துரும். ஆனால் 7.5 சனி வரும்போது கஷ்டத்தை கொடுத்துருக்கு. 7.5 சனியெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தாலும் அந்த கேதுவோட மாட்டினாலும் சரி, ராசிக்கு 6-8 மாட்டினாலும் சரி, ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருந்து தசை பண்ணாலும் சரி, லக்ன மறைவு ஸ்தானத்தில் இருந்து பலம் இல்லாமல் சனி பகவான் இருந்து தசை பண்ணாலும் சரி, அதாவது லக்ன யோகராக வந்தால் கூட இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த 7.5 சனி வரும்போது இந்த 19 வருஷத்தில் ஒன்று அஷ்டம சனியில் மாட்டுவீங்க, இல்லைனாக்கா உங்களுக்கு அந்த 7.5 சனியில் மாட்டுவீங்க. ஆனால் 7.5 சனியோ அஷ்டம சனியோ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும், அதை தவிர்த்து உங்களுக்கு நல்லா இருந்திருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த சனி பகவானுடைய தசை அப்படிங்கிறது முதல் 10 வருஷத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல சார் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போவோம். 7.5 சனியில் கொஞ்சம் உஷாராருங்க. ஆனால் அந்த 10 வருஷம் ஆரம்பித்த பிறகு ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டம சனி சென்ட்ரு பகுதியில் ஆரம்பிச்சிருக்கோம், அப்படி இல்லைனாக்கா 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சனி தசை ஆரம்பிச்சிருக்கோம், அப்படி இல்லை 2013-14 சனி தசை ஆரம்பிச்சிருக்கோம். இவங்களுக்கெல்லாம் சனி பகவான் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சுய ஜாதகத்தில் அந்த சனி தசைங்கிறது நல்லாயிருக்கும். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலோ 6-8-12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ சனி பகவானும் வந்து கோச்சார ரீதியாக மறையும் போதும் உங்களுக்கு அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும். சனி தசை ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு கடன், நோய், வழக்கு, இல்லைனாக்கா பிஸ்னஸ் அடி, சொந்தமாக ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் அந்த அளவுக்கு
கஷ்டத்தில் இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்லாம் இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, 6ஆம் இடத்துல சனி வரும்போது, 6ஆம் இடம் அப்படின்னாக்கா 2012, 13 அது மாதிரி டைம் அது. அந்த இடத்துல சனி தசை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கிறது தப்பில்லை, அது உச்ச வீடு, அது நல்லா தான் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அங்கே நல்லா ஆரம்பிக்கும். நல்லா இல்லைன்ற பட்சத்தில், அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ராகு கேதுவோடு இருந்திருந்தால் உங்கள் சுயஜாதகத்தில் அங்கேயும் அந்த உச்ச வீட்டுக்கு போகும்போதே அது ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் பிரச்சனை. குரு தசையில் ஒரு தொழில் நல்லா இருந்திருக்கும், ஆனால் சனி தசை ஆரம்பித்த உடனே 6ஆம் இடத்துல சனி போயிட்டார், 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 9, 10, 11 எந்த இடத்துலையும் எனக்கு சரியில்லை. அதாவது 19 வருஷமும் சரி பண்ணல. இந்த சனி தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, இது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க. அடி மேலே அடி அப்படியெல்லாம் இருக்குது ஒரு சில பேருக்கு, இப்படியே இருந்திருக்கு. அந்த தசை ஆரம்பிக்கிற டைம் சனி பகவானுடைய கோச்சார நுழைவு எந்த கட்டத்திலேருந்து எங்கே போகிறார், அது ஒன்று. இன்னொன்று வந்து உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம். ஆட்சி உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, லக்னத்துக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் லக்னத்துக்கு பக்கத்துலேயே சனி நீசமானாலும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உச்சமானாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி அந்த உச்ச வக்கரமாக இருந்தாலும் சரி, இல்லை நீச வக்கரமாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அந்த பொருளாதாரம் அப்படி இப்படி நல்லபடியாக போகும், குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போயிருக்கும், கெடுத்திருக்காது, அவ்வளோதான். லக்னத்துக்கு ரொம்ப நெருக்கமாக சனி பகவான் அந்த நீசமாகிறதோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதோ இதெல்லாம் பெருசாக வந்து கெடுபலங்களை கொடுக்காது. வக்கரமாக இருந்தால் கூட பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது. ரொம்ப தொலைவில், அதாவது வந்து ராசியிலேருந்து 6ஆம் இடத்துக்கு மேலே ஒரு 9, 10 வரைக்கும், அது மாதிரி. அதேமாதிரி லக்னத்துக்கு அதே மாதிரி தான். ரொம்ப தொலைவில் வந்து, அதான் டிகிரி வைஸ் தொலைவில் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, வக்கரமாக இருக்கிறது, அவயோக கிரக நட்சத்திரம் ஏறது சனி, இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து கோச்சார ரீதியாக நுழைவு எங்கே இருக்குது, சனி பகவான் தசை ஆரம்பிக்கும் போது சனி எங்கே இருக்காரு, ஆரம்பிக்கும் போதே 1 6ல் ஆரம்பிக்கிறாரா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. 6ல் ஆரம்பிக்கல, அஷ்டம சனி முடியறதுக்கும் 6ஆம் இடத்துல சனி 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு 7.5 வருஷம். அந்த 7.5 வருஷம் சென்ட்ரல் பகுதியில் ஆரம்பித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை 7.5 சனி ஆரம்பிக்கும் போது சென்ட்ரல் பகுதியில் ஒரு தசை முடிஞ்சு ஒரு தசை ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்லாவே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏன் இதை வந்து பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா உட்காந்துருப்பார், நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தாலும் சரி, என்ன கால்குலேஷன் போட்டாலும் சரி, அது நல்லாவே இருக்கும். அந்த தசைங்கிறது, அந்த அமைப்புங்கிறது, அந்த நட்சத்திரம் அவர் ஏறின இடம் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு நல்லா இருந்துச்சுனாக்கா, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு, அதாவது குரு அமர்ந்த இடம் அதுவும் ஒரு நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுத்துட்டு வரும், கஷ்டத்தை கொடுக்காது. அப்படி இல்லை கஷ்டத்தை கொடுக்கலாம் கூட நல்லதையும் கொடுக்காது, ஆவரேஜாக வச்சுன்னு இருக்க, பரவாயில்ல சார் ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த சனி தசைங்கிறது அமையும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த பின்னாடி 9 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள், அதில் தொழில் செய்யக்கூடிய நபர்களும் வேலை செய்யக்கூடிய நபர்களும் ப்ரொமோஷன் அது இது எல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம், அதாவது எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கின்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இல்லை பண்ணியாகணும்னா பெரிய முயற்சி எடுங்க. இன்னொன்று, சனி பார்க்கக்கூடிய இடத்துல 4ஆம் அதிபதி அப்படின்னு ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், லக்னத்துக்கு ராசிக்கு, அந்த கிரகத்தை வந்து சனி பகவான் வந்து கோச்சார ரீதியாக இப்போ வந்து உத்திரட்டாதியில் இருக்காரு, 3ஆம் பார்வையாக ரோகிணி பார்ப்பாரு. அதே வந்து 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் நட்சத்திரத்துக்கு வரும், 10ஆம் பார்வையாக பூராட நட்சத்திரத்துக்கு வரும். இந்த 3 இடத்துல இல்லை சனி பகவான் நகரக்கூடிய இடத்துல உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், ஆனால் வக்கரமாக இருக்கக்கூடாது. அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கக்கூடாது, கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது, வேற எங்கேயோ. அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ வந்து என்னன்னாக்கா வேலை மாற்றம் வரும், வேலையில் ஒரு 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 மாற்றம், அந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை கூட போகும், அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ சனி தசையை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துங்க. சனி தசை அப்படி தான் இருக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். எவ்வளோதான் நீங்கள் பணம் எல்லாமே வந்தாலும் சரி நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு மன அழுத்தம், ஒரு 10 பேர் ஏறி மேலே அழுத்தணும் அப்படி இருக்கு நம்மள, அது மாதிரி ஒரு அதாவது திணற முடியாமல் இருப்பாங்க இல்லையா, மூச்சு விட முடியாமல் ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கு அந்த சனி தசைங்கிறது. இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னாக்கா, குலதெய்வ பூஜையை நீங்கள் கன்ஃபார்மாக கொடுத்தே ஆகணும். ஒன்று, பெரியவங்களுக்கு திதி கொடுக்கணும், இதுதான் மெயின். வந்து இங்கே போய் திதி கொடுங்க, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த திதி கொடுக்கணும், வருஷம் அதை கொடுத்துடணும். மாதம் கூட நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் வந்து இது மாதிரி திதி, அதாவது பெரியவங்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னாக்கா அதை செய்யலாம். இன்னொன்று வந்து குலதெய்வ பூஜை கன்ஃபார்மாக அனுசரித்தே ஆகணும். அதனோட சாபம் தான் நீங்கள் இந்த சனி தசையில் கஷ்டப்படுறதுக்கு உண்டான பெரிய இது.
அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அது ரெண்டுத்தை மட்டும் கடைபிடிச்சா போதும். மற்றபடி வேற பரிகாரமோ தோஷமோ, இந்த ராகுக்கு எது தோஷம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம், அந்த தோசை இந்த தோசை இதெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் நீங்கள் சனி தசையில் கஷ்டப்படுறீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு மட்டுமே நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணுங்கள். வழிபாடு முறைகளை பண்ணுங்கள். பரிகாரம் கிடையாது, வழிபாடு முறைகள் கரெக்டாக பண்ணீங்கன்னாக்கா சனி தசையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டு வரலாம். அது ஒன்று. இன்னொன்று கோயிலுக்கு போனாலே சண்டை வந்துடும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். ரொம்ப மோசமாக பாதித்த ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கோயிலுக்கு போனாலே சண்டை வரும். கோயிலுக்கு போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அது வரைக்கும் சண்டை அதிகமாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் போயிட்டு வருவீங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கும், கோயிலுக்குள்ளே சண்டை வரும். அது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மோசமாக பாதிச்சவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். கடவுள் கிட்ட சேர்க்காது, அதாவது அந்த தெய்வங்கிறது கிட்ட சேர்க்காது நம்மளை. அதனால் ஒன்று சேர்க்காமல் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முடிஞ்ச பிறகு சேர்க்க போகுது, அதுக்கப்புறம் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கர்மா, நம்மளுடைய ஜாதகப்படி இது வர்றது. அதனால் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. சனி தசையை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகும் இந்த சனியுடைய பயிற்சிக்கு பிறகும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க. நன்றி.